தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் சார்பில் கோரிக்கைகளை வலியுறுத்தி காத்திருப்பு போராட்டம் நடத்தினர். புதுக்கோட்டை மாவட்ட தலைவர் அடைக்கலம், பொதுச் செயலாளர் வேலுசாமி ஆகியோர் முன்னிலையில் 50க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுக்கோட்டை அரசு போக்குவரத்து கழகம் மண்டல அலுவலகம் முன்பு காத்திருப்பு போராட்டம் நடத்தினர். இந்த போராட்டத்தில் பாதுகாவலர்களாக பணிபுரிகின்ற பணியாளர்களுக்கு வார ஓய்வு கிடையாது, வயது முதிர்ந்த தொழிலாளர்களை விருப்ப ஓய்வில் செல்ல வேண்டும் என கட்டாயப்படுத்துவதை கைவிட வேண்டும், பணியாளர்களை காரைக்குடி மண்டலம் செல்ல வேண்டும் என வலியுறுத்தி வருவதை கைவிட வேண்டும் உள்ளிட்ட பல கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடத்தினர். அலுவலர்கள் நேரடியாக பேச்சுவார்த்தைக்கு வந்தால்தான் கலைந்து செல்வோம் என கூறி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் விளவங்கோடு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் பாஜக வேட்பாளர் நந்தினி போட்டியிடுகிறார். இந்நிலையில் மேல்புற சுற்றுவட்டார பகுதிகளில் வாக்கு சேகரித்தபோது செய்தியாளர்களை சந்தித்த அவர், எதிர்க்கட்சி வேட்பாளர் சாதனைகளை சொல்லி வாக்கு கேட்காமல் மத்திய அரசு மீது குற்றம் சாட்டி வருகிறார் என கூறினார். மேலும் வேடந்தாங்கல் பறவைகள் தாகத்திற்கு தண்ணீர் குடிக்க வருவது போல காங்கிரஸ் வேட்பாளர் வந்து செல்கிறார் என கூறினார். நாடாளுமன்ற தேர்தல் வரும் 19ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் அரசியல் கட்சி வேட்பாளர்கள் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர். அந்த வகையில் கடம்பத்தூர் ஒன்றியம், மணவாள நகர், ஒண்டிக்குப்பம், பாப்பரம்பாக்கம் உள்ளிட்ட கிராமங்களில் பாஜக வேட்பாளர் பொன்வி பாலகணபதி பிரச்சாரம் மேற்கொண்டார். வரும் தேர்தலில் தாமரைப்பூ சின்னத்திற்கு வாக்களித்தால் மகாலட்சுமியே உங்கள் வீட்டிற்கு வந்த மாதிரி என பேசி வாக்குகளை சேகரித்தார். மேலும் மணவாள நகர் பகுதியிலிருந்து ஸ்ரீபெரும்புதூர் வரை சாலை விரிவாக்க பணிகளை விரைந்து முடிக்கவும், போக்குவரத்து நெரிசலை குறைக்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். சங்கராபுரம் அருகே சாதி சான்றிதழ் வழங்கப்படாததால் கணிக்கர் சமுதாய மக்கள் தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக வீட்டில் கருப்பு கொடி ஏற்றி சுவரொட்டிகள் ஒட்டியதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள மூங்கில் துறைப்பட்டு பகுதியில் கணிக்கர் வகுப்பைச் சேர்ந்த 15க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக வசித்து வருகின்றனர். இந்நிலையில் அப்பகுதியில் வசிக்கும் கணிக்கர் மக்களின் குழந்தைகள் தற்போது மூங்கில் துறைப்பட்டு, பொரசப்பட்டு பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் பயின்று வருகின்றனர். இவர்களுக்கு சாதி சான்றிதழ் வழங்க கோரி மாவட்ட ஆட்சியர் பலமுறை மனுக்கள் கொடுத்தும் இதுவரை சாதி சான்றிதழ் வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதனால் அரசு சலுகைகள் பெற முடியவில்லை எனவும், மாணவர்களின் கல்வி பாதிப்பதோடும் போட்டித் தேர்வுகள் எழுதி அரசு வேலை பெற முடியவில்லை என கூறப்படுகிறது. எனவே வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக கூறி வீட்டில் கருப்பு கொடி ஏற்றி சுவரொட்டிகள் ஒட்டியுள்ளனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. தகவல் அறிந்து சென்ற மூங்கில் துறைப்பட்டு போலீசார் மற்றும் வருவாய்த்துறையினர் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உதகையில் கோடை சீசன் துவங்குவதால் பைகாரா படகு இல்லம் செல்லும் சாலையை சீரமைக்கும் பணி துவங்கியுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் ஆண்டுதோறும் ஏப்ரல், மே மாதங்களில் கோடை சீசன் சமயங்களில் அண்டை மாநிலங்களான கேரளா, கர்நாடகா, சமவெளி பிரதேசங்கள் மற்றும் வெளிநாடுகளில் இருந்து லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருகை புரிகின்றனர். குறிப்பாக இங்கு வரும் சுற்றுலா பயணிகளை அதிகம் கவர்ந்து வரும் சுற்றுலா தலங்களில் ஒன்றான பைகாரா படகு இல்லம் திகழ்ந்து வருகிறது. இந்நிலையில் பைகாரா படகு இல்லத்திற்கு கூடலூர் தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் அடர்ந்த வனப்பகுதிகளுக்குள் செல்ல வேண்டும். இந்த 2 கிலோமீட்டர் சாலை கடந்த 10 ஆண்டுகளாக சீரமைக்கப்படாததால் சுற்றுலா பயணிகள் மற்றும் வாகன ஓட்டுநர்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வந்தனர். இந்த சாலையை சீரமைக்க வனத்துறையினரிடம் அனுமதி கோரப்பட்டிருந்த நிலையில் சாலையை சீரமைக்க வனத்துறையினர் அனுமதி வழங்கியுள்ளனர். இந்நிலையில் இன்று முதல் 30ஆம் தேதி வரை பைகாரா படகு இல்லம் செல்லும் சாலை தற்காலிகமாக மூடப்படுவதாக வனத்துறையினர் அறிவித்துள்ளனர். பொன்னேரி ரயில் நிலையத்தில் காங்கிரஸ் வேட்பாளருக்காக திமுகவினர் துண்டு பிரசுரம் வழங்கி வாக்கு சேகரித்தனர். திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதியில் இந்தியா கூட்டணி சார்பில் காங்கிரஸ் கட்சியின் சசிகாந்த் செந்தில் போட்டியிடுகிறார். முன்னாள் IAS அதிகாரியான அவருக்கு
ஆதரவாக பொன்னேரியில் திமுகவினர் பல்வேறு விதங்களில் பிரச்சாரம் செய்து வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக பொன்னேரி ரயில் நிலையத்தில் பயணிகளிடம் திமுகவினர் துண்டு பிரசுரம் வழங்கி வாக்கு சேகரித்தனர். நகர செயலாளர் ரவிக்குமார் தலைமையில் அக்கட்சியின் நிர்வாகிகள் ரயில் நிலையத்தில் கல்லூரி மாணவர்கள் மற்றும் பொதுமக்களிடம் துண்டு பிரசுரம் வழங்கி காங்கிரஸ் வேட்பாளரின் கைச்சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர். மேலும் சென்னைக்கு செல்லும் புறநகர் ரயிலில் ஏறி அதில் பயணம் செய்தவர்களிடமும் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். வேலூரில் வரதட்சணை கேட்டு கொலை மிரட்டல் விடுப்பதாக புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் இளம்பெண் தர்ணாவில் ஈடுபட்டுள்ளார். வேலூர் மாவட்டம் வேலூர் சின்ன அள்ளாபுரம் கே நகர் பகுதியைச் சேர்ந்தவர் மணிகண்டன், பிரியதர்ஷினி தம்பதியினர். இவர்களுக்கு கடந்த 9 மாதங்களுக்கு முன்பு திருமணம் நடைபெற்றுள்ளது. இந்நிலையில் இருவருக்கும் அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது. மேலும் இவரது கணவர் மணிகண்டன் மற்றும் அவரது குடும்பத்தினர் பிரியதர்ஷினியிடம் வரதட்சணை கேட்டு கொடுமை செய்ததாகவும் கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் கூறப்படுகிறது. இதுகுறித்து பாதிக்கப்பட்ட பிரியதர்ஷினி வேலூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி பிரியதர்ஷினி அனைத்து மகளிர் காவல் நிலையம் எதிரே தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். இந்நிலையில் அவரது உறவினர் ஒருவர் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட பிரியதர்ஷினியை சமாதானப்படுத்தி காவல் நிலையம் அழைத்துச் சென்றார். இதனையடுத்து அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் மணிகண்டன் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்துள்ளனர். வாக்குப்பெட்டியில் 2வது சின்னம் இரட்டை இலை, சீக்கிரம் போய் ஓட்டு போடுங்கள் என்று அதிமுக வேட்பாளர் நாராயணசாமி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தேனி நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் நாராயணசாமி இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுகின்றார். இவர் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே கொப்பிலிப்பட்டி, கீரிப்பட்டி, இடையப்பட்டி ஆகிய கிராம பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பெண்கள் ஆரத்தி எடுத்து உற்சாகமாக வரவேற்பளித்தனர். தொடர்ந்து கூட்டத்தில் பேசிய நாராயணசாமி, வாக்குப்பெட்டியில் 2வது சின்னம் இரட்டை இலை, காலையிலேயே சீக்கிரம் சென்று ஓட்டு போடுங்கள், இல்லையென்றால் கள்ள ஓட்டு போட்டு விடுவார்கள் என்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.